சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எப்படி பால்லேருந்து வர ஆடையை வச்சு பட்டரு அதுலேருந்து நெய் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். பியூராக நம்ம ஹோம்மேடாக பண்ண போகிறோம். இது நாங்கள் வாங்குகிற கவு மில்க்கு ஆர்கானிக் பேக்கெட்டு. இதை சுட வச்சுப்போம். இப்போது சுட வச்ச பால்லேருந்து ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நல்ல திக்காக க்ரீமாக ஃபார்ம் ஆகி வரும். இதை இப்படி நைஸாக எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். இதை டெய்லி எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரணும். ரெண்டு பாக்ஸில் பாலாடை சேர்த்து வச்சுருக்கேன். இது ஒரு 1.5 மாதம் சேர்த்து வச்சுதுங்க. இது ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் ஒரு ஹேட்சன் கேர்டு பாக்ஸ் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். ஹேட்சன் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எந்த தயிராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. வீட்டிலே தயிர் வச்சுருந்திங்கன்னா கூட ஓகே. இப்போது ஒரு ஸ்பூன் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கிறதால ரொம்ப ஹார்டாக இருக்குது. பரவாயில்ல, அது மார்னிங் வரைக்கும் நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு நல்ல ஒரு பட்டரை எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பட்டர் மார்னிங் எடுக்க போகிறோம்னா நைட்டே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி தயிரை மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 2-3 ஸ்பூனு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டெய்லி இப்படி சேர்த்து வச்சுட்டு வந்தாலே நாம் வெளியே பட்டரோ இல்லை கீயோ வாங்கணுன்னு அவசியமே இருக்காதுங்க. இது பியூராக ஹோம்மேடு. டெய்லி நம்ம எப்படியோ வீட்டில் எல்லோரும் பால் வாங்குவோம். அந்த பாலில் வர ஆடை தாங்க இப்படி டெய்லி ஃப்ரீசரில் எடுத்து சேர்த்து வச்சாலே இந்த மாதிரி நம்ம மந்த்லி வீட்டுக்கு தேவையான அளவு நம்மளே நெய் வீட்டிலே எடுத்துக்கலாம். இது எந்த கலப்படமும் இல்லாத ஒரு நெய்யாக, இது பசங்களுக்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணலாம். இதை செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கே ஒரு திருப்தி இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருவோம். இதோட மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போது இது மார்னிங்கை ஓப்பன் பண்ணுற பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போவே அது பட்டர் எடுக்கிற மாதிரி நல்ல வளவலன்னு இருக்குது. ஆனால் அது பட்டர் கிடையாது, பட்டர் எடுக்கிற ஸ்டேஜில் நல்லாயிருக்கு வந்திருக்கு. இதுலேருந்து தாங்க நம்ம இப்போ பியூராக பட்டரை செப்ரேட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு தடவை நல்லா கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 ஹாருக்கு நம்ம பட்டரை எடுக்க போகிறோன்னா ஒரு 1 ஹார் முன்னாடி ஃப்ரீசரில் ஒரு 2லேருந்து 3 வாட்டர் பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 1 ஹவர் கூலிங் போதும். இல்லாட்டி ஐஸ் இருந்தால் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு. இந்த 2 பாட்டிலில் இருக்கிற வாட்டரில் 1 மட்டும் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஆரஞ்சு கலர் பவுலில் ஊற்றிக்கலாம். பிகாஸ் பட்டரை எடுத்து இதில் தாங்க போட போகிறோம். அப்போ தான் பட்டர் மெல்ட் ஆகாமல் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அந்த ஐஸ் வாட்டரில் இருக்கிறதால உருகாது. அதுதான் அதோட கான்செப்டு, ஐஸ் வாட்டரில் எடுக்கிறதே. பட்டர் நல்ல கட்டியாகவே அந்த ஐஸ் வாட்டரில் இருக்கும். ஏன்னா வெளியே இருக்க டெம்பரேச்சருக்கு பட்டர் மெல்ட் ஆகிடும் இல்லையா, அதனால தான் நம்ம ஐஸ் வாட்டரில் போடுறதே. இன்னொரு பாட்டில் பட்டர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். மிக்ஸி ஜாரில் பட்டரும் தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போல் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க.
இதில் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை எடுத்து மிக்சியில் வச்சு ஃபஸ்ட்டு பல்ஸில் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் ஓட விடலாம். அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு பல்ஸில் தாங்க வைக்கணும். வச்சுட்டு இப்போது ஆஃப் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே தனியாக மிதக்கும். எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதை இப்படி எடுத்து உருண்டை மாதிரி பிடிச்சி இந்த பவுலில் போட்டுருவோம். தண்ணியை லைட்டாக வடித்து விட்டுட்டு அந்த பவுலில் ஐஸ் வாட்டர் இருக்கிற பவுலில், ஓகே, மறந்துடாதீங்க, ஐஸ் வாட்டர்லேயே போடுங்க. மேலேயே தனியாக மிதக்குங்க பட்டர். அதை அப்படியே இந்த மாதிரி எடுத்து அந்த பவுலில் போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மேலே மிதக்கிற பட்டர் ஃபுல்லாக எடுத்த பிறகு அந்த கீழே தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள், அது மோர் மாதிரி இருக்கும் பார்க்கவே. அதை மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிடவே கூடாது. ஃபுல்லாக பட்டரை எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த தண்ணியை தூக்கி போட்டுருங்க. அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அகெயின் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான் பண்ணணும். இப்போ இந்த தண்ணியை நான் தூக்கி போட்டுற போகிறேன். இன்னொரு தடவை எடுக்கிறத நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் ப்ராசஸ் தாங்க. பாருங்கள், ஒரு 2 கரண்டி, நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 கரண்டி எடுத்திருக்கேன். அகைன் ஐஸ் வாட்டர் மட்டும் அதில் ஊற்றணும். ஐஸ் வாட்டர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். இப்போ அதே மாதிரி ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட்டு பல்ஸில் வச்சு தான் மிக்ஸி ஆன் பண்ணணும். தெரியாமல் 2 3ன்னு அமுக்கிறாதீங்க. ஃபஸ்ட்டு பல்ஸ் மட்டும்தான். இப்படி ஐஸ் வாட்டர் பாட்டில்ஸாக வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஐஸ் இருந்தால் ஓகே. ஃப்ரீசர்லேருந்து ஐஸ் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா சுற்றட்டும். இப்போ பாருங்கள், இப்படி தனியாக வந்துடுங்க. கஷ்டமே பட வேண்டாம். ரொம்ப கூலிங்காக இருந்ததுனாலும் மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் அந்த நார்மலாக அந்த தண்ணி டெம்பரேச்சர் வரும்போது அந்த பட்டர் மேலே வரும். அதனால தான் நான் ஒரு 1 ஹவர்னு டைம் சொன்னதே. ஒரு 1 ஹவர் ஃப்ரீசரில் வைக்கிற தண்ணி, இல்லை நார்மல் ஃப்ரிட்ஜில் இருந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்க மாட்டீங்க. அப்படி வைக்காதவங்கள நான் ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், நேச்சுரலாக பாலாடைலேருந்து எடுத்த பட்ரு. இதுக்கு ஏங்க வெளியே அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும்? நாமளே வீட்டிலேருந்து இவ்வளோ நேச்சுரலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமே. எனக்கு ஒரு 3 பாட்டில் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க இந்த மொத்தமாக எடுக்கிறதுக்காக. நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தேவைப்படும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு கடைசியில் காட்டுறேன். இப்போ நான் வீடியோ பாஸ் பண்ணிடுறேன். இந்த தண்ணியை மட்டும் தூக்கி போட்டுருங்க. அதையே வச்சு மாறி யூஸ் பண்ணிடாதீங்க. தூக்கி போட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் அகெயின் ஐஸ் வாட்டர் போட்டு தான் யூஸ் பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த ஃபுல் ப்ராசஸும் தெரியும் எப்படி எடுக்கிறோன்னு. நான் மொத்தமாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ பட்டர் வந்திருக்குன்னு காட்டுறேன். தண்ணியை தூக்கி போட்டுடலாம். இவ்வளோ பட்டர் வந்திருக்கு.
இதை இன்னொரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிப்போம். ஐஸ் வாட்டர் தாங்க இதுலேயும் போடணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மல் வாட்டர் போட்டுறாதீங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி இன்னொரு இதில் வந்து மாற்றுறோம், வாஷ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? அந்த இதை எடுத்து ஃபுல்லாக அதில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து கொட்டிடுங்க. அந்த தண்ணி மறுபடியும் யூஸ் பண்ண வேணாம் எதுக்கும். எவ்வளோ பட்டர் இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் வெயிட் போட்டு காட்டுறேன், பார்த்துருவோம் எவ்வளோ பட்டர் வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ எவ்வளோ பட்டர் இருக்குதுன்னு வெயிட் பார்த்துப்போம். நான் நார்மலாக வெயிட்லாம் செக் பண்ண மாட்டேன், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் வெயிட் போட்டு காட்டுறேன். இதில் வந்து எவ்வளோ நெய் வரும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து இந்த வெயிட் போட்டு காட்டுறது. 700 கிராம்ஸ் இருக்குங்க பட்ரு. 720 இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி கண்டென்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம 700ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு நல்ல பெரிய அகலமாக ஒரு பாத்திரத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நெய் நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வரும். சின்ன பாத்திரம்னா வடிஞ்சிரும், அதுக்கு தான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போது இதில் கொஞ்சம் பட்டரில் தண்ணி இருக்குது பாருங்கள், லைட்டாக வடிச்சுக்கிறேன். வடிச்சிட்டு அந்த பட்டரை வந்து நம்ம அப்படியே இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போது அதில் இருக்க பட்டர் ஃபுல்லாக நல்லா வலித்து அதில் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஃபுல்லாக வச்சிடாதீங்க. பட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ண பாத்திரம் வந்து வளவலன்னு இருக்கும், எண்ணெய் பிசுப்பாக இருக்கும். அதை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரை வச்சு நீங்கள் கழுவிட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா க்ளீன் ஆகிடும். ஹாட் வாட்டரை வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம், சிம்மில் வைக்கலாம், பட் அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து பட்டரில் கடைசியில் போடுறதுக்கு வந்து முருங்கை இலை அது தேவை, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம வந்து வாசனைக்காக தான் போடுவோம். முருங்கையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோ அதுக்காக கண்டிப்பாக போடுவேன். இது வந்து அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் கலக்கி விட்டுட்டே இருங்க, ஏன்னா அடியில் அடி பிடிச்சிக்கும். இப்போ பார்த்திங்களா, முருங்கை இலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவைப்படாது, கடைசியில் தான். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஒரு எல்லோ கலரில் இருக்குன்னு. நெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்கள், குக் பண்ணும்போது கலரும் அவ்வளோ அழகாக தெரியுது. இப்படி தான் நெய் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வரும். நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். நம்மளே இதை வீட்டில் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அந்த நெய் வாசனை இருக்குது பாருங்கள், அப்படியே வீடே மணக்கும் அதை குக் பண்ணும்போது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி நெய் வீட்டிலேயே எடுத்து பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் நல்லா பொங்கி வரும், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நெய்யே தெரியாது, அப்படி நல்லா பொங்கி வரும், நுரையாக மேலே பொங்கி வருது பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் இது வந்து நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்து முருங்கை இலையை வந்து அதில் போடணும். இதில் போட்ட முருங்கை இலையை வந்து வடிகட்டிட்டு அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முருங்கை இலை.
முருங்கையில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் போடுறதும் வந்து ஒரு வகையில் வந்து ரொம்ப நல்லது தான். இப்படி பொங்கி வருது பாருங்கள். அதனால தான் பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் மாறுது பாருங்கள். ஸ்பூனில் காட்டுறேன். ஸ்பூன்லேயே தெரியும் அது ரெட் கலரில் மாறும். நெய்யே வந்து அப்படி ரெட்டிஷாக இருக்கும். தெரியுதா? ஸ்பூனில் ஒட்டுது பாருங்கள். இதில் வந்து ஒரு நெய் உருக்கும்போது வந்து ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். ஒரு சத்தம் இருக்கும். அந்த சத்தம் அடங்கிருச்சுன்னு வைங்க, நெய் வந்து உருகிருச்சு, நல்லா நெய் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இந்த மாதிரி 2, ஒன்று நெய் நல்லா ரெட்டிஷாக மாறும்போது, இன்னொன்று வந்து சலசலப்பு சத்தம். இப்போ முருங்கை இலை போட்டுடுறேன். உங்களுக்கு பாருங்கள், அது பொங்கி வரும்போதே தெரியுதா? அந்த ரெட் கலரில் மேலே வருது பாருங்கள், இந்த ரெட்டிஷ் ப்ரௌனாக. இப்படி வந்துருச்சுன்னா நெய் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா படப்படன்னு வெடிக்குது அந்த முருங்கை போட்ட இலை. இதை நல்லா பொங்கி வரும்போதே அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் தெரியும். நல்லா படப்படன்னு பொரித்து அந்த சத்தம் அடங்கிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் வந்து பொங்கி வருங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அப்போ கூட பொங்குது பாருங்கள். அந்த ஹீட்டால் முருங்கை இலை போட்ட பிறகு நம்ம அந்த சத்தம் அடங்கினோன்னே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நம்ம என்ன பண்ணணும், இப்போ வடிகட்டிடலாம். இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குது நெய் பார்க்குறதுக்காக வெயிட் மிஷின் மேலே ஒரு பாக்ஸில் வந்து வடிகட்டுறேன். ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கோங்க. ஸ்லோவாக அப்படியே போட்டுகிட்டே வாங்க. நல்லா ஆறின பிறகு வடிகட்டுங்க. அப்போ தான் அந்த அடியில் வந்து அதில் இருந்த மண்டி குப்பைலாம் அடியில் தங்கும். ஸோ அந்த முருங்கை இலை மட்டும் அதில் படுற மாதிரி ஸ்லோவாக வடிகட்டிக்கோங்க. பட்ரு 700 கிராம் இருந்தது. இப்போது 400 கிராம்ஸ் நெய் வந்திருக்கு. 700 கிராம்ஸ் பட்டருக்கு 400 கிராம்ஸ் நெய் வந்திருக்கு. இந்த முருங்கையை வந்து சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த அடியில் இருக்க அந்த மண்டி குப்பையை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். அது தேவையில்லை. இப்போ இந்த நெய்யை வந்து நான் ஒரு நாள் கழித்து காட்டுறேங்க. இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக மணலாக கடையில் வாங்குறத விட இது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது அப்படியே ஒரு மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நெக்ஸ்ட் டே பாருங்கள், எவ்வளோ எல்லோவாக ப்யூராக வீட்டிலே எடுத்த நெய். அடியில் பாருங்கள், மணலாக இருக்குது. இது ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து காட்டுறேன். அப்படி பார்த்தாலே தெரியும் இவ்வளோ நல்லா இருக்குன்னு. அவ்வளோ ஒரு நல்ல வாசனை வேறங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு 1/2 kg கிட்ட வீட்லேயே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சால். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.